ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான காரசாரமான பூண்டு சட்னி. சூடான இட்லி தோசை கூட இந்த பூண்டு சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இந்த சூப்பரான பூண்டு சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நமக்கு ஒரு 7-8 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிறேன், 5 பல் பூண்டு, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, அவ்வளோதாங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல காஞ்ச மிளகாயை வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இதை ஊற வச்சிட்டோம்னா அடுத்து ஒரு 5 நிமிஷத்தில் இந்த சட்னி நம்ம ரெடி பண்ணிடலாம். காலை நேர அவசரங்களில் வெங்காயம் தக்காளி இல்லாத சமயங்களில் இந்த சட்னி நமக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் காஞ்ச மிளகாயை மட்டும் எடுத்து ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அடுத்து சின்ன நெல்லிக்காய் அளவுள்ள புளியை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு தான் அதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. முதல்ல கொரன்னு இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. அடுத்து எடுத்து வச்சுருக்கிற பூண்டை இப்போ சேர்த்துக்கலாம். பூண்டை சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் பதத்துக்கு வர மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சட்னி நல்லா அரைச்சாச்சு. இப்போ நாம் இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி வச்சுப்போம். அடுத்து நாம் சட்னிக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இந்த சட்னியை தாளிக்கிறதுக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெய் தான் இந்த சட்னிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காய வச்சுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு வெடிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை சட்னியில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நினச்ச உடனே சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு காரசாரமான பூண்டு சட்னி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.